என் பேர் ஐயப்பன். நான் திருவொற்றியூர் குப்பையில் இருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அலையோட சீற்றம் அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா போட்டெல்லாம் உடையும், கட்டுமரம்லாம் கவுந்துரும், ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இது இந்த ஹார்பர் வந்ததுலேருந்து நம்ம தொழில் பண்ணுறது நல்லா இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீன் வைக்கிறது இங்கேருந்து காஷ்மீர் தான் போனோம். காஷ்மீர் போனால் குறைஞ்சபட்சம் ஒரு போட்லேயே போனாலும் 200 ரூபா டீசல் ஆகிடும், இல்லை ஆட்டோவில் போனாலும் 100 ரூபா 150 ரூபா ஆகிடும். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மிச்சமாக இருக்குது. அதை வச்சு நம்ம கடலுக்கு போகிறவங்க ஷேர் பண்ணிக்குவோம். மீன் விற்கிற இடம்லாம் இருக்காது இங்கே திருவொற்றியூரில். இப்போ பார்த்தீங்கன்னா வலை பின்றதுக்கு தனியாக போட்டிருக்காங்க. அதெல்லாமல் மீன் விற்கிற கூடம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாமல் மீனவர் மீன் பிடிக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி அது தங்குறதுக்கான வசதி செஞ்சுருக்காங்க. பெரிய போட்டு வர மாதிரியும் இது பண்ணி போட்டிருக்காங்க. வலை வேலை செய்கிறதுக்கு இந்த பில்டிங் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இது முன்னாடி இல்லை இந்த வசதி எதுவும். இவ்வளோ ஹார்பர் நம்ம ஊருக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை கட்டி கொடுத்த முதலமைச்சருக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என் பேர் எழில். நான் திருவொற்றியூர் குப்பை சேர்ந்தேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு திருவொற்றியூர்லேருந்து காஷ்மீரில் போய்ட்டு வரதுக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போ திருவொற்றியூரில் இந்த ஹார்பர் கட்டமும் எங்களுக்கு ரொம்ப வசதி அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ இங்கே மீன் ஏலம் வர்றதுக்கு, மீன் பதப்படுத்துறதுக்கு, மீன் ஒரு தங்குற வசதி எல்லாமே இங்கே இருக்குது. திருவொற்றியூரில் ஹார்பர் அமைச்சு கொடுத்ததுக்கு முதலமைச்சருக்கு மிக்க நன்றி. வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.